வெல்கம் டு Suduthanni. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ரைஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். ஹர்ப் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எந்த விதமான சைட் டிஷ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு சைட் டிஷ் இருக்குது, அவசரமாக ஒரு ரைஸ் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம பண்ணிடலாம். அந்த கார்லிக்கோட ஃப்ளேவரும் ஹர்போட ஃப்ளேவரும் நான் வெறுமனை கொடுத்தா கூட சாப்பிட்ருவேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஒரு 75% வெந்திருந்தால் போதும். இது ரொம்ப ஃபுல்லாக வேகணுன்ட்டு இல்லை, நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு பண்ணுற மாதிரி தான். கொஞ்சம் 75% இருந்தாலே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஒன்று ரைஸை பாயில் பண்ணி யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா லெஃப்ட் ஓவர் ரைஸில் கூட இந்த ரெசிபி நீங்கள் பண்ணலாம். இதை ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதோட 10 பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக சாட்டே பண்ணிடலாம். இதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகனோ, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதிலேயே நம்ம வேக வச்சுருக்க ரைஸையும் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்க்கும் போது மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இது அந்த பட்டர்லேயே நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வரும். இது ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ட்டு இல்லை, ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இதில் ரைஸ் சேர்க்கும் போதும் மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பார்க்கணும். அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அது ரொம்பவே காரமாக இருக்கும். இது ரெண்டுமே நம்ம நோட் பண்ணி இந்த ரைஸ் நம்ம பண்ணணும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதை எந்த ஒரு மஞ்சூரியன் கூடயும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை வெஜ் மக்கானி இல்லை ஏதாவது ஒரு சப்ஸி அந்த மாதிரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.